வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது புத்தாண்டு 2024 ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி. எனது உலகங்கணிந்த 2024 வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெருகி சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி, அதை பொங்கல் டே சொல்கிறோம். அந்த பொங்கல் டேயோடு உங்களுக்கு என்ன ஆகுது, உத்தராயணம் அன்னியிலேருந்து ஆரம்பம். 15ஆம் தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். தொடர்ந்து 6 மாதங்கள், கிட்டத்தட்ட ஜூலை 15 வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம். உத்தராயணம்னா என்ன? சூரியன் வளரக்கூடிய காலம். அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்கிறது. ஏப்ரல் மே சொல்லவே வேணாம், நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு. அது சம்மர். அது குறைஞ்சி ஜூலையிலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம். ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர். இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகந்த காலம். இந்த உத்தராயண காலத்தில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. திருமணம், அப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தசையில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான எல்லா சூழல்களும் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியல. என்ன காரணம்? 7ஆம் வீட்டில் சனியும் 9ஆம் வீட்டில் குருவும் சஞ்சாரம் பண்ணுற காலம். அதுபோக 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறோம், அதில் இருக்கார். அதுலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போனாலும் நல்லது தான். அதனால் புகழ், பெருமை, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸு, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ, இதெல்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள். இது பேச்சளவில் இல்லாமல் செயலளவில் வரக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. ஆனால் எகெயின் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பெரும்பாலும் 15 தேதிக்கு மேலே, அதாவது தை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமையும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் என்பது உருவாகும். நீங்கள் கேட்கலாம், என்ன 6ல் சூரியன் போகிறாருன்ட்டு. 6ல் சூரியன் போகும்போது கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும். நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம இருமீனு தும்மீனு படுத்துன்னு இருக்கக்கூடாது. ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மற்றபடி 6ல் சூரியன் இருக்கும்போது வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். எந்த ஒரு நெகட்டிவ் எதுவும் வராது. நல்ல முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சிறப்புகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டனிட்டி, ஒரு பெரிய பிரேக் த்ரூவோட ஒரு அடித்தளம் பிரமாதமாக இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அதில் பெரிய பில்டிங் கட்ட முடியும். அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பற்றி பேசலாம். அரசியல் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த திரைப்படத்துறை, இந்த மாஸ் மீடியா, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க பொதுஜன தொடர்பில் இருப்பவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு யூனிவர்சிட்டி எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை சரியாக நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது உங்கள் நிலை என்பது நிச்சயமாக மாறும். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது. இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழ ஓட்சாங்கிற மாதிரி ஒரு இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பேச்சில் நிதானம் தேவை. யாரை பற்றியுமே அவதூறாகவோ இல்லை ரொம்பவும் பாராட்டியும் பேச வேண்டாம். ஒரு நிதானமான ஒரு போக்கை கையாளுங்க. மனசில் தோணுனதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சில நேரங்களில் உங்கள் பேச்சினால் உங்களுக்கு வில்லங்கங்கள் ஏற்பட்டு விடலாம். பேச்சில் நிதானம் தேவை. அவசியமான வார்த்தைகளை உபயோகிங்கள். இதுதான் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு வேலை. ஆனால் ரொம்ப ஷூடாகவும் ஸ்மார்ட்டாகவும் வேலை பண்ணுவீங்க. அதனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது உறுதியாக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1
ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவேரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவேரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.